இன்னைக்கு தேர்ஸ்டே மார்னிங் என்னோட டே 6 o'clockலாம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. உலகத்துல என்னென்னமோ நடக்குது, யாராருக்கோ என்னென்னமோ டென்ஷன்னா, நமக்கு கிச்சன்ல வந்தோடனே ஒரு டென்ஷன். இன்னைக்கு என்ன சமைக்கிறது, நாளைக்கு என்ன சமைக்கிறதுன்னு சொல்லி நம்ம மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, பசங்களுக்கு ஸ்கூல்ல வந்து எப்படி எக்ஸாம் வர முன்னாடியே ஒரு டைம் டேபிள் குடுப்பாங்களோ, இன்னைக்கு இந்த எக்ஸாம், நாளைக்கு அந்த எக்ஸாம்னு சொல்லி, அதே மாரி நாமளும் ஒரு டைம் டேபிள் போட்டு நம்ம கிச்சன்ல ஒட்ட வச்சுக்கணும். இன்னைக்கு இது சமைக்கணும், நாளைக்கு அது சமைக்கணும்னு சொல்லி. சூப்பரான ஐடியால இந்த ஐடியா பிடிச்சிருந்தா கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. இன்னைக்கு ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்ல எக் ரைஸ் தான் குடுக்க போறேன். அதே மாதிரி ஸ்நாக்ஸ்க்கு வந்து கார்ன் மசாலா தான் குடுக்க போறேன். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா வாங்க. ரைஸை வந்து ஃபர்ஸ்ட் வடிகட்டி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கடாயில கொஞ்சமா ஆயில சேர்த்துக்கிட்டு 2 எக்கு நான் சேர்த்திருக்கேன். விஷாலுக்கு மட்டும் தான். அதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி பண்ணும்போது அந்த எக்கோட வாசனை வல்லாம இருக்கும். அதனாலே ஃபர்ஸ்ட் வந்து எக்கை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு அதே கடாயில ஆயில சேர்த்துக்கிட்டு கார்லிக் நைஸா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கார்லிக் ப்ரௌன் ஆனோடனே ஆனியனை சேர்த்துக்கிட்டு ஆனியன் 2 மினிட்ஸ் வதக்கினோடனே நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் வெஜிடபிள்ஸ்ல என்னென்ன சேர்த்துருக்கேன்னா பீன்ஸ், கேரட், அப்புறம் கேப்சிகம் சேர்த்துருக்கேன். நம்ம கேபேஜ் கூட நம்ம சேர்த்தோம்னா இன்னுமே டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட்டு, அப்புறம் 2 பச்சை மிளகாய் நைஸாக நீளமாக கட் பண்ணி நான் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீரகம் பவுடரும் கண்டிப்பாக நம்ம சேர்த்துக்கணும் 1 ஸ்பூன் அளவுக்கு. அதுக்கப்புறம் எக்கையும் கூட நம்ம சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ரைஸை சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் பெப்பர் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு வினிகரையும் சேர்த்து நம்ம நல்லா கிளறி விட்டோம்னா சரியான சிம்பிளான ஒரு மெத்தடில் எக் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம மெத்தடில் பண்ணும்போது அந்த எக்கோட வாசனை வல்லாமல் இருக்கும். ஸோ இன்னைக்கு விஷாலுக்கு லஞ்ச் பாக்ஸு எக் ரைஸ். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கார்ன் தான் நான் கொடுத்துருக்கேன். இந்த கார்ன் வந்து முதல்ல நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் எல்லா மசாலாவும் நம்ம காரத்துக்கு தகுந்தமாக நம்ம சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி, தனியா தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெப்பர், அப்புறம் தேவையான அளவு சால்ட்டு, இது எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து லெமன் கண்டிப்பாக நம்ம சேர்த்துக்கணும். செம்மையான ஒரு ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில். நெக்ஸ்ட் லஞ்ச் பாக்ஸில் பார்க்கலாம். பை பை.